வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஐபிஎல் பற்றி தான். இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் இருந்தது. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் தோற்று போயிட்டோம். இனிமேல் வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இனிமேல் நம்ம பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு சான்ஸு சுத்தமாக கிடையாது. இனிமேல் ரிமைனிங் 5 மேட்ச் தான் இருக்குது. அதில் இவங்க ஜெயிச்சு அதிக ரன் ரேட்டில் எடுத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக எனக்கு தெரியல. ஏன்னா கன்சிஸ்டன்சியும் இல்லை, அவங்களுக்கு டக்குன்னு அவுட் ஆகிடுறாங்க. ஃபஸ்ட் நம்ம தான் பேட்டிங் பிடிச்சோம். ஆயுஷ் அண்ட் பிராவிஸ் அவங்க 2 பேர் மட்டும்தான் நல்லா விளையாண்டாங்க. அடுத்தடுத்து எல்லாரும் அவுட்டு கண்டினியூஸாக. தோனியெல்லாம் 6. அடுத்ததான் அவங்க வந்தாங்க. அவங்க இதில் அந்த கிஷன் அவர் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ரெட்டி எல்லாருமே அவங்க கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டாங்க. வித்தின் 18.4 ஓவர்ஸில் அவங்க மேட்சையே முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதில் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அண்ட் ஹாப்பியான விஷயம் என்ன இந்த மேட்ச்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்பிட்வீன் மேட்ச்சில் அஜித்குமார், ஷாலினி, சிவகார்த்திகேயன், ஸ்ருதிஹாசன் இவங்களெல்லாம் பார்த்தது தான். மிச்சப்படி வேறு ஒன்றும் உருப்படியாக நடக்கலை. அட்லீஸ்ட் அவங்க வந்ததுக்கோசரமாவது மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் இலவு காத்த கிளியாட்டம் உட்காந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் அடுத்த சம்மர் வரைக்கும். இந்த இதுக்கு ப்ளே ஆஃப்ஸ் இனிமேல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம 10th பிளேஸில் இருக்கோம். நெகட்டிவில் அதுவும் ஏகப்பட்ட நெகட்டிவ் ரன் ரேட்டில் இருக்கும். ஸோ இனிமேல் நம்ம ஜெயிச்சு அதுவும் அதிக ரன் ரேட்டில் ஜெயிச்சலாம் வாய்ப்பு கிடையாது. இந்த வருஷம் ப்ளே ஆஃப்ஸ் இனிமேல் இது கிடையாது. என்ன மாதிரியே நீங்களும் பயங்கர டிசப்பாயிண்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல காஃபி போட்டு குடிங்க. ஆர் எங்கேயாவது வெளியில் போயிட்டு இனிமேல் நம்ம இந்த வருஷம் நமக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த நாகேஸ்வர் படத்தில் அந்த 1000 பொற்காசுகள் உனக்கு இல்லை மண்ணா இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த வருஷம் நமக்கு கிடையாது. நமக்கு இந்த தடவை நம்ம ப்ளே ஆஃப்ஸ் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.